அப்பாவின் வண்டி சத்தம் கேட்டது. எங்க அவன்? வீட்டில் தான் இருக்கானா? என் மானத்தையே வாங்கிட்டான். என் பையன் ஸ்டேட் ரேங்க் எடுப்பான், சென்டம் எடுப்பான்னு ஆஃபீஸில் எல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் ஃபெயில் ஆகிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் இருக்காரு தோர. இவ்வளோ பேசுகிறேன், வெளியே வரானா பாரு என்று வெடித்து முடித்தார் அப்பா. வெளியில் வந்தேன். வழக்கம் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கூடவும் ரயில்வே காலனி பசங்க கூடவும் என்னை கம்பேர் பண்ணி திட்டினார். ஆனால் இந்த தடவை இப்படி ஃபெயில் ஆனதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போவே மனசு செத்து போச்சு. மனசு கேட்காம என் கூட படித்த பசங்களை பார்க்கலாம்னு போனேன். அவங்க எல்லாரும் கட் ஆஃப், கவுன்சிலிங், காலேஜ்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை எதிர்பாராமல் நடந்திருக்கலாம். என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, அப்பா ஆசைப்பட்டது மாதிரி மார்க்காவது வாங்க முடியலை, செத்தாவது போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். முடிவும் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு பக்கமாக ஜங்ஷன் ஒட்டி நடக்க ஆரம்பித்தேன். இன்னும் 15 நிமிடத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும், அதில் விழுந்து செத்துடலாம் என்று முடிவு செய்தேன். திடீர்னு அந்த தண்டவாளத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்த்தேன். தண்டவாளம் பாதையை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தது. அதன் பிறகு நான் எப்படி ஓடினேன், எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தேன்னு தெரியல. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நான் பார்த்ததை சொல்லி அவர் அந்த ட்ரெயின் நிறுத்தி தண்டவாளம் சரி செய்து அந்த ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டாக கிளம்பியது. நான் தண்டவாளத்திலிருந்து ஓடி வரும்போது என் காலில் அடிபட்டது. அதற்கு அங்கு கட்டு போட்டாங்க. என்னோட அப்பா கிட்ட யாரோ சொன்னாங்க போல, இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு. நைட்டு தூங்கும்போது என்னோட கால் காயத்தை தொடுற மாதிரி இருந்தது. வேற யாரு? அப்பா தான். அவர் கண் கலங்கி இருந்தது அந்த இருட்டிலையும் தெரிந்தது. அடுத்த நாள் பேப்பரில் பெரிய ரயில் விபத்தை தடுத்து பல உயிர்களை காப்பாற்றிய மாணவன்னு என் பேர் வந்தது. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கும் தான். பேப்பரில் பேர் வந்ததுக்கு இல்லை, அந்த நேரத்தில் நான் தண்டவாளத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்பா கேட்காம இருந்ததுக்கு. இந்த கதை பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.